அண்மை செய்தி. வயநாட்டில் நிலச்சரிவு பாதிப்பை ஆய்வு செய்ய கண்ணூர் விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தனி விமானம் மூலம் கண்ணூர் வந்தடைந்த பிரதமர் மோடிக்கு ஹெலிகாப்டர் மூலம் பின்பு வயநாடு செல்கிறார். பிரதமர் மோடியை ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மற்றும் முதலமைச்சர் பினராயி விஜயன் வரவேற்றனர். வயநாட்டில் நிலச்சரிவு பாதிப்பை ஆய்வு செய்ய கண்ணூர் விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தனி விமானம் மூலம் கண்ணூர் வந்தடைந்த அவர் ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு செல்லவிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இந்த பேரிடர் நடந்ததை அடுத்து முப்படைகளும் களத்தில் இறங்கி மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து மீட்பு பணிகள் இதுவரை நடந்து வரக்கூடிய நிலையில பிரதமர் மோடி இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிடவும், இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்திக்கவும் திட்டமிட்டிருந்தார். அதன்படி தனி விமானத்துல கேரள மாநிலம் கண்ணூர் வந்தடைந்திருக்கிறார். தற்பொழுது விமானப்படையினுடைய விமானத்தில் தற்பொழுது அவர் வந்திருக்கிறார். அங்கிருந்து வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த பகுதிக்கு முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட இந்த பகுதிகளில் நேரில் சென்று பிரதமர் மோடி ஆய்வு செய்ய இருக்கிறார். பாதிப்பு ஏற்பட்ட அந்த பகுதிகளில் இத்தனை நாட்களாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு வந்த மீட்பு குழுவினரை சந்தித்தும் விவரங்களை கேட்டறிகிறார். மீட்கப்பட்டவர்கள் இந்த மீட்பு நடவடிக்கைகள் எவ்வளவு சவாலாக இருந்தது, எவ்வளவு சடலங்களை மீட்க முடிந்தது, உயிருடன் இருந்தவர்களை எவ்வளவு பேர் மீட்டிருக்கிறார்கள் போன்ற விவரங்களும் பிரதமர் மோடியிடம் மீட்பு குழுவினரால் விவரிக்கப்பட இருக்கிறது. தனி விமானம் மூலமாக தற்பொழுது கண்ணூர் வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலமாக இங்கிருந்து வயநாடு செல்ல இருக்கிறார். வயநாடு சென்று அங்கிருந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியாக, குறிப்பாக சூரல்மலை என்ற இந்த பகுதி கடும் பாதிப்பை சந்தித்தது. அதே போல நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு மிக அருகில் இருந்த முண்டக்கை, பூஞ்சரி மட்டம் போன்ற பகுதிகளெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு அங்கிருந்த குடியிருப்புகள் எல்லாம் மண்ணுக்குள் புதைந்ததாக கூறப்பட்டது. 3 நாட்களுக்கு பிறகுதான் அந்த பகுதிக்கு மீட்பு குழுவினர் முழுமையான மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடிந்தது. ஹெலிகாப்டர் மூலமாக ராணுவம் அந்த பகுதிக்கு சென்று மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாலும் மீட்பு உபகரணங்களை கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு சூரல்மலையிலிருந்து முண்டக்கை செல்லக்கூடிய அந்த பாதையே துண்டிக்கப்பட்டது, பாலம் துண்டிக்கப்பட்டிருந்தது. எனவே ராணுவம் போர்க்கால அடிப்படையில இரவு பகல் பாராமல் 2 நாட்களாக அந்த ஒரு ராணுவ பாலம் ஒன்றை அமைத்து அதன் மூலமாகத்தான் மீட்பு வாகனங்கள்லாம் கொண்டு சென்று அதற்கு பிறகு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதுல இடுபாடுகள்ல சிக்கி இருந்த, பாறைகள்ல ஆங்காங்கே சிக்கி இருந்து உயிருடன் இருந்த ஒரு 10 நபர்கள் அதற்கு பிறகு வெவ்வேறு இடங்களில் இருந்து மீட்கப்பட்டார்கள். அதே போல பல்வேறு இடங்களில் சடலங்களும் மீட்கப்பட்டது. பல வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டதாக கூறப்படக்கூடிய அந்த முண்டக்கை பகுதியில மீட்பு பணிகள் கடும் சவாலாக இருந்ததாகவும் மீட்பு குழுவினர் மூலம் தகவல் வெளியானது. தொடர்ந்து 10 நாட்களாக இங்கு மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் பிரதமர் மோடி இந்த பாதிக்கப்பட்ட இந்த பகுதிக்கு நேரடியாக வந்திருக்கிறார். ஒரு பக்கம் கேரள அரசு இங்கிருந்த முப்படைகள் மற்றும் பல்வேறு மீட்பு குழுவினர், குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர்களுடன் ஒருங்கிணைந்து இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு பக்கம் முன்வைத்திருக்கிறது. சரவணன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருக்கலாம்.